ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம் இன்னைக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதுவரையிலும் 9ல் இருந்த குரு பகவான் இப்போ 10வது வீட்டுக்கு வராரு. 9ல் இருந்த பொழுது ஜாலியாக இருந்துட்டீங்க, பிரச்சனையே இல்லை, எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனில் போயிடுச்சு, எல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் இப்போ 10ல் வராரு. 10ல் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதவி மாறும். 10ல் வரும்பொழுது தான் ராவணன் பதவியை இழந்தான். அப்போ அவ்வளோ வஸ்டாவாக இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக இல்லைங்க. பொதுவாகவே குரு படிப்பினையை கொடுக்கக்கூடியவர், ஒரு முழு சுபகிரகம் நம்ம எப்பயுமே சொல்கிறோம். அதனால் குரு பகவான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதவி மாற்றங்களை கொடுப்பார். சரிங்களா? பதவி ஏற்றங்களை கூட கொடுக்கலாம், சொல்ல முடியாது. நம்ம ஏன் பதவி இறக்கத்துக்கே போகணும்? பதவி ஏற்றம் கூட கொடுக்கலாம். அவர் என்ன செய்கிறாரோ உங்களுக்கு நன்மையை தான் செய்வார். எது செய்தாலும் நன்மையை தான் செய்வார். அதனால தான் அவர் வரும்பொழுது குரு பகவான் சிம்ம ராசியில் உட்காரும் பொழுது உங்களுக்கு இங்கே மகாமகம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு இடம் அந்த இடம். அதனால் குரு பகவான் உங்களுக்கு எப்பொழுதும் நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு பிளானட்டாக தான் இருக்கிறாரு. ஸோ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த 10ல் வரும்பொழுது சில ஆன்மீக வழிபாடுகள் பண்ணினாலே போகும். நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போகும். இந்த குரு பயிற்சியை ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். அதே போலவே பார்த்தீங்கன்னா குரு எந்த இடத்த பார்க்குறாரு? உங்களுடைய 2வது வீட்டை பார்க்குறாரு. அங்கே கேது இருக்கிறாரு. கொஞ்சம் வருமானம் தடையாக இருக்குது, குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி குரு பார்வை வரும் பொழுது கேது இருந்தாலும் யார் இருந்தாலும் என்ன பண்ணுவார்னா அவர் அவங்கள சைலண்ட் பண்ணிடுவார். அதனால் அந்த பார்வைக்கு தான் இங்கே பலம் ஜாஸ்தி. அதனால் உங்களுக்கு இந்த கேதுவால் ஏற்பட்ட தடைகள் எல்லாமே நீங்கிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நீங்கள் ஸ்ட்ரென்தன் ஆகிடுவீங்க. குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே மாறிடும். அது போலவே பிரிஞ்சவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவீங்க. இதுவரையிலும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிக்காக மாறிடும். ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்கும். வாக்கு தானே குடும்பஸ்தானம். நம்பி வாக்கு கொடுக்கலாங்க. நான் நாளைக்கு உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்பி நீங்கள் வாக்கு தரலாம். அது உங்களால் நிறைவேற்ற முடியும். இது எல்லாமே உங்களுக்கு குரு கொடுக்க போகிறாரு. ஸோ இந்த நிலை உங்களுக்கு நல்ல நிலை தான். ஏன்னா குரு உங்களை பார்க்குறது 2, 4, 6 இந்த 3 வீட்டை பார்க்குறாரு. இது உங்களுக்கு சாதகமான வீடு. எல்லா சாதகங்களையும் செய்ய போகின்ற விதமாகத்தான் குரு இருக்கிறார். ஸோ 2 கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னாலே 4 ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேர்ந்துடும். ஏன் அப்படின்னா 4 என்பது உங்களுக்கு வீடு மனை வாகன ஸ்தானம், அது போலவே உங்களுடைய தாய் ஸ்தானம். அதனால் தாய் வழி சொத்துக்கள் உங்களை சேரும். ஸோ உங்களுக்கு அது பாசிட்டிவாக மாறும். அதே போலவே நீங்கள் புதுசாக வீடு வாங்கலாம். இப்போ 2 கிளியர் ஆகிடுச்சுல்ல, 2ல் உங்களுக்கு வருமானம் வருது இல்லை, அப்போ என்ன செய்யணும்னா சேர்த்து வைக்கணும். நான் குரு எங்கே இருக்கிறாரு? 10ல் இருக்கிறார். உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. தொழில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். அதெல்லாம் நீங்கள் சமாளித்து வந்துடலாம். ஆனால் 2 பார்க்குற பொழுது உங்களுக்கு காசு வந்துடும். அப்போ பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? 4 பலப்படுத்தணும். அப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஒன்று இஎம்ஐயில் வீடு வாங்குறதோ இல்லை இடம் வாங்குறதோ ஏதோ ஒன்று பண்ணுங்க. அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும், அதை சரி பண்ணுங்க. அம்மா மூலமாக உங்களுக்கு சில சொத்துக்கள் சேரும். சந்தோஷமாக இருங்க, பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி 6 பார்க்குறாரு. இது வரைக்கும் வேலையில் பிரச்சனை இருந்ததா? இப்போ அதெல்லாமே உங்களுக்கு டவுன் ஆகிடும். வேலையை பார்க்குறாரு. வேலை ஸ்தானத்தை பார்க்குற பொழுது ஒரு கடன் ஸ்தானத்தையும் சேர்த்து தாங்க பார்க்குறாரு. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கடன் வாங்க தான் வேணும். கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு லோனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா வாங்கணும், செலவு பண்ணோம், வெளிநாடுக்கு போய் சுற்றிட்டு வந்தோம், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த வாங்குகிற கடன் உங்களுக்கு ஸ்திரமாக நீங்கள் ஒரு பொருளாக அதை மாற்றணும், ஒரு அசர்ட்டாக மாற்றணும். அதனால தான் அந்த 4 உங்களை பார்க்குறாரு. 4 பார்க்குற பொழுது என்ன செய்வார் அப்படின்னா 4 பலப்படுத்துகிறார். அப்போ நீங்கள் ஒரு ஹவுசிங் லோன் போட்டு வாங்குங்க, வீடாக கிடச்சிரும், ஒரு அசர்ட் வந்துடும் உங்கள் கையில். இப்போ 6 உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மாறிடும். அதே மாதிரி உங்களுக்கு நோய் ஸ்தானமும் அதுதான். இப்போ ஏதாவது நோய் கண்டிப்பாக உருவாகுமா? அதெல்லாம் இல்லைங்க. குரு பார்க்குறாரு. இது வரைக்கும் இருந்த நோய் வேணால் போகும், பட் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். உங்களோட ஃபுட்டில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருக்கணும். நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம்.
வெளியில் சாப்பிட்றது, ஓவர் ஸ்பைசியாக சாப்பிட்றது இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாலே போதும். ஆயில் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாலே போதுங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல பயிற்சி தான். 10ல் உட்கார்றாரா, உட்காரட்டும். பதவி தானே மாறப்போகுது. எது மாறினா என்ன? உங்களுக்கு தேவையான பணம் உங்களை தேடி வரும். இப்போ ஏன்னா அது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தன் கிடச்சிருச்சுன்னா போகிறோம். அவர் எதை பார்த்தா நம்மளுக்கு என்ன வந்தது, பிரச்சனை இல்லை. அதனால் இந்த நிலை உங்களுக்கு நல்ல நிலையாகத்தான் இருக்க போகிறது. ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஐயோ எனக்கு 10ல் குரு, எனக்கு அதுவாயிடும் இதுவாயிடும் இதெல்லாம் புலம்பாமல் நீங்கள் பாட்டுக்கு என்ன செய்கிறீங்க அப்படின்னா, 2 ஸ்ட்ராங் ஆகிடுச்சா, 4 ஸ்ட்ராங் ஆகிடுச்சா, 6 ஸ்ட்ராங் ஆகிடுச்சா, அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய லைஃப்பை பிளான் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கிறதுக்கு பாருங்கள். நிறைய பேர் உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் நம்ம இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஏன்னா 6 பார்க்குறாரு இல்லைங்களா, அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கடன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால நீங்கள் போனீங்கனாலே பேங்க்கில் கடன் கொடுத்துருவான். அதனால் என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. நாங்கள் எப்பயுமே சொல்லுவோம், இந்த உபய ராசி, இந்த கடகசிம்ம ராசிக்காரர்கள்லாம் பொதுவாகவே நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணாதீங்க. அது பண்ணாத வரையிலும் தான் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். பார்ட்னர்ஷிப்பில் எதுவுமே எடுக்காதீங்க. அதனால் எது யார் வந்து சொன்னாலுமே டைவர்ட் ஆகாமல் நீங்கள் ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி போகிறீங்க அப்படின்னா அந்த நிலை உங்களுக்கு சிறப்பான நிலையாக இருக்கும். ஸோ யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை உங்களோட மேலே இருக்கக்கூடியவங்களோட ஒரு கன்சல்ட் பண்ணுங்க. ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண பாருங்கள். நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பாதகத்தை கொடுக்காத படிப்பினையை கொடுக்கும் ஒரு குரு பயிற்சியாகத்தான் இருக்க போகிறது. மேலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை தரணும். நான் வந்து நிறைய விஷயங்கள் யோசிச்சிருக்கேன், வெளிநாடுலாம் போகணும்னு யோசிச்சிருக்கேன், எனக்கு நிறைய விஷயங்கள் நடக்கணும் அப்படின்ற பொழுது நீங்கள் குரு வழிபாடு நிறைய செய்யுங்க. படிக்க முடியாத ஏழை குழந்தைகளுக்கு புக்ஸு வாங்கி கொடுங்க. நோட்டு வேற புக்கு வேறங்க. புக்ஸு வாங்கி கொடுங்க, ஃபீஸ் கட்டுங்க. நான் குரு வந்து பணம், ஸோ ஃபீஸ் கட்டுங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கோல்டில் போடுங்க. அதே மாதிரி என்ன செய்கிறீங்க அப்படின்னா, எக்கோலம் ஆனாலும் தக்கோலம் போ அப்படின்னு சொல்லி ஒரு சொல் இருக்குது. அதனால் தக்கோலத்தில் இருக்கக்கூடிய ஜலநாதரை வழிபட்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகங்களை நிறைய அள்ளி கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது எல்லாமே பொது பலன் தான். உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் மாறும். உங்களுடைய ஜாதகத்தின் தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்வதற்கும் பிரசனம் மற்றும் வேத ஜோதிடம் பார்ப்பதற்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களுக்கு எங்களுடைய ஆஸ்ட்ரோலக்ஷ்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.